ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல், 2 சாமுவேல் chapter 22 verse 10. 2 சாமுவேல் 22:10. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவனானவர். அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார், பரலோகம் விட்டு இந்த பூலோகத்திலே இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் மனிதனாய் பிறக்கும் பொழுது கூட பூமியிலே என்ன இருந்தது? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஜனங்கள் எல்லாம் இருளில் தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறக்கும் பொழுதே பரலோகம் விட்டு இறங்கி இந்த பூலோகம் வருகிறார். ஒரு கன்னிகையின் வயிற்றிலே என்ன செய்கிறார்? உற்பவிக்கப்பட்டு பிறந்த ஆண்டவர், பரிசுத்த ஆண்டவர், பரிசுத்த ஆவியினாலே கருத்தரிக்கப்பட்டு பிறந்த ஆண்டவர் இந்த பூலோகம் வந்த பொழுது ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இயேசுடைய வெளிச்சத்தில் தான் நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். அந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு இறங்கி வந்த ஆண்டவர். ஆண்டவர் இறங்கி எனக்காக வருகிறார். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதா ரட்சிப்பை கொண்டு வருகிறார் இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் அவர் பரலோகம் விட்டு இறங்கி இந்த பூலோகம் வந்தார். அப்ப இறங்கி வருகிறார். இத தாவீது என்ன செய்றாரு? பாடலா பாடின அந்த பாட்டு உள்ள ஒரு வசனம் தான் அந்த வசனம். அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, தாவீது அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவர் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. உங்க வாயிலெல்லாம் பாட்டுன்னு வருதா? நீங்க எல்லாம் ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து விட்டார், எனக்கு சுகத்தை தந்து விட்டார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டார், என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். என்ன பாட்டு பாடுறீங்க? தாவீது பாடுகிறார். தாவீது வாயிலிருந்து பாட்டு வருது. என் சத்துருக்களின் கைத்திலிருந்து என்னை நீங்களாக்கி விடுவித்த கர்த்தரை பாடி துதிப்பேன் சொல்றார். அவரின் கண்மலையும் கோட்டையும் ரட்சிப்பும் என் ரட்சகருமாய் இருக்க நான் நம்பி இருக்கிற தேவன் என்று அறிக்கை செய்கிறார். அவர் தான் சொல்றாரு, வானத்தை தாழ்ந்து இறங்கினார், அவர் பாதங்களிலே காரிருள் இருந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்தா நமக்கு நன்மை கிடைக்கும். உலகத்தில் இருந்தது, உலகத்தில் உள்ளவங்களை வச்சு இல்லை, பரலோக தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபு சொல்கிறார் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்களுக்கு யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. எல்லாரையும் நேசித்தார், ஒருவன் கெட்டு போக கூடாது. அதற்காக தான் பரலோகத்துக்கு இறங்கி வந்தார். அந்த பரலோக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. மனுஷங்களை பார்த்துட்டு போவாத, மனுஷன் கையை எதிர்பார்க்காத. இந்த மனுஷன் எனக்கு இதை செய்ய மாட்டானா, அந்த மனுஷன் எனக்கு இதை செய்ய மாட்டானா. கடவுளை நோக்கி, கர்த்தரை நோக்கிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏறெடு, மேலப்பார், உன் தேவனை நோக்கிப்பார், பரலோக தேவனை நோக்கிப்பார். பரத்தில் இருந்து ஜெயம் வரும். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தில் இருந்து அவனுக்கு பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வரும்? நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வரும்.
அங்க இருந்து வராது, ரைட் சைடுல லெப்ட் சைடுல இருந்து வராது, அடுத்த மனுஷன் வாயிலிருந்து வராது. வரத்திலிருந்து தான் நீ செய்யணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் இறங்கி, நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல ஆண்டவர் இறங்கி வர. ஒண்ணு அந்த எந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் இறங்கி வர. அது என்ன சொல்லப்படுகிறது? 11:7 நாம் இறங்கி போய், நாம் இறங்கி என்னத்துக்கு இறங்குகிறாரு? என்னத்துக்காக இறங்குகிறாரு? 5வது வசனத்துல வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினான். எதுக்கு? நீங்களா செய்கிற காரியத்தை பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கி வராரு. என்ன, ஒவ்வொருத்தரும் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? பெரிய பெரிய கோபுரத்தை கட்டணும். அடிக்கடி நான் சொல்றேன், ஆண்டி மடம் கட்டின கதை அப்படின்னு எத்தனை பேர் ஞாபகம்? ஆண்டி ஆண்டினா யாரு? திருவோடு எடுத்து பிச்சை எடுத்து போறவ ஒரு இடத்துல போய் ராத்திரி தங்குவாங்க. அங்க பார்த்தா இவன மாதிரி ஆண்டி நிறைய பேர் இருப்பாங்க. பேசுவாங்களாம், நாளைக்கு நம்ம அதை அப்படி பண்ணிடணும், இதை இப்படி பண்ணிடணும், இதை இப்படி வாங்கிடணும், இதை இப்படி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோட்டைகள் கட்டுவாங்க. பெரிய 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 மரக்கோட்டைகள். ஆண்டி மடம் கட்டுறது கதை இருக்கும். எல்லாத்தையும் பேசுவான், தூங்குவான். காலையில ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் எந்திரிச்சு ஓடிடுவான். ஏன்னா இவன் புறத்திற்கு அவனுக்கு வந்துடக்கூடாது. போய் என்ன எடுக்கணும் சொல்லுங்கள, திருவோடு ஏற்றி வருமானத்தை பார்க்கணும். இதுதான் ஆண்டிக்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்கு மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தை பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினான். நீ கட்டுகிற கோபுரத்தை பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்குற. வீணான மனக்கோட்டை கட்டாத, வீணான காரியத்தை செய்யாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாது. அதனால ஆண்டவர் இறங்கி வர்றாரு. அதனாலதான் யார் வர்றாரு? நாம் சொன்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் சேர்ந்த திருத்துவ தேவன் இறங்கி வர்றாரு. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவருக்கு அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? கட்டினா கடிக்குமோ? ஏன் நல்லா இருக்குமே, நம்முடைய ஜனங்கள் தானே. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நீ எல்லாத்தையும், நீ அதை கட்டி இதை கட்டி எல்லாத்தையும் கட்டி நீ ஒரே இடத்துல உட்கார்ந்து உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவர் விரும்புது. அப்ப என்ன பண்றாரு? அநேகரும் என்ன பண்ணுவாங்க? சபைக்கு வருவாங்க, கொஞ்சம் முந்தி வந்துட்டாங்கன்னா முந்தி வந்திருக்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டு இருக்காங்களா? இப்படி சிஸ்டர் அப்படிம்பாங்க. அவங்க என்ன சிஸ்டர் அப்படிம்பாங்க. பூரா பேச்சு. ஆண்டவர் பார்க்கிறார், இறங்கி வர. இவங்களுக்குள்ள பாஷையை தாறுமாறாக்கிட்டா இவங்க சிஸ்டர் என்ன நாய்க்கு சொல்லியா பாஷை தாறுமாறாச்சுன்னா இவங்க பேசுறது கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? கேக்குறீங்களா? புரியுதா உங்களுக்கு என்று சொல்றது? உங்களுக்குள்ள பாஷையை தாறுமாறாக்கி உங்களை செப்பரேட் பண்றாருன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? தேவ சமுத்திரம் வந்தா கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்குரிய காரியங்களை தேவ சமூகத்திலே அந்த சிந்தனையோடு வந்து ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்குள்ளாய் காத்திருந்தா புதுபலன் அடைந்து சொட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அப்படி இல்லாம சொந்த கதை சோக கதை நீங்க இங்க உள்ள வந்து நீங்க பேசுனீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்தவங்க உங்க கதைகளை நீங்க பேசுனீங்கன்னா உங்களை ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டுருவாரு. புரியுதா? தாறுமாறன் ஆகி உனக்குள்ளே போடுது. உன்னுடைய சிந்தனை வித்தியாசமான சிந்தனை. அப்பதான் ஆண்டவர் வர. ஆண்டவர் வந்து சொல்றாரு, பாஷை தாறுமாறாக்குவோம். அல்லேலூயா.
அதனால அது பாபேல் என்று அழைக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னொரு பகுதியில ஆண்டவர் வர 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க சொல்றாரு, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த அதை கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். அல்லேலூயா. இது என்ன இறங்கி போய்? நீ எப்பொழுது பாவம் செய்கிறாயோ, எப்பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறாயோ, உன்னுடைய பாவம் அது உண்மையா பொய்யா என்று ஆண்டவருக்கு இறங்கி வருகிறார். எது? எந்த இடம்? சோதோம் குமரா பட்டணத்துடைய அந்த பாவத்தை போறது. 19வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியால் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் தன் நீதியை நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு 20வது வசனம், பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் பொடியாக இருப்பதினாலும், ஒரு வீட்டுக்குள்ள பாவம், சண்டை சச்சரவுகள், வேண்டாத காரியங்கள் ஆண்டவர் இறங்கி வருவார். எதுக்கு? காரியங்கள் போலியான உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எழுதுவார், துடைத்து போட்டு விடுவார். பாவம் அதிகரித்தா உன்னை என்னன்னு வந்து தண்டிக்கிறதுக்காக ஆண்டவர் வருகிறார். இதுதான் 2வது கூக்குரல். ஆண்டவர் காதல் விடும், ஒரே பாக்குற வெளியில பார்த்தா என்னது? விசுவாசப்படும். உள்ள பார்த்தா ஒரே சண்டை. ஆண்டவர் இறங்கிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்காம இருக்காருன்னு நினைக்கிறத பாப்பாரு, வந்து பாப்பாரு. நீ எப்படி இருக்க, உன் லட்சணம் எப்படி இருக்கு பாப்பாரு. நீ எந்த விதமா இருக்கிற. அவன் தன் இருதயத்தை சோதித்து நடக்கைகளை சோதித்து மாறுதல் கண்டால் உன்னை அழியாமல் காக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இறங்கி வந்து காக்கிற கர்த்தர். அவருடைய காரியமெல்லாம் நம்மை பார்ப்பதற்காக வருகிறார். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனார். சீனாய் மலையிலே ஆண்டவர் இறங்கி வந்தார். அதான் நம்ம பாடணும். சீனாய் மலையிலே இறங்கி வந்தவர் அப்படின்னு பார்க்க முடியாது. அது இதுதான். அது சீனாய் மலையில எங்க இறங்கி இருக்கிறாரு? கொடுமுடியில். கொடுமுடினா என்னது? மலையினுடைய உச்சி. பெரும்பாலும் மலையினுடைய உச்சிக்கெல்லாம் நம்மளால என்ன முடியாது, ஏறவே முடியாது. எல்லாரும் ஏற முடியாது. சிலவங்க தான் ஏறுவாங்க. மலையில் பழக்கம் உள்ளவங்க தான் அதுல ரொம்ப ஈஸியா ஏற முடியும். அதான் இது ஹில்ஸ் டாப். ஹில்ஸ் டாப். நம்ம போறோம், எங்கெல்லாமோ சுற்றுலா போறோம். நம்ம உச்சிக்கு போறோமா, போரி நின்ற இடத்தை பார்த்தீங்கன்னா அதுல இருந்தும் மேலான ஒரு சிகரம் உண்டு. அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் இறங்குவார். அங்க வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? மோசே பார்த்து நீ எரிஞ்சி மேல ஏறி வா, மேல ஏறி வா. ஏறி போனா ஆண்டவர் அவனோட கூட பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அந்த சீனாய் மலை என்பது அதுதான். நம்ம ஊருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த சீனாய் மலை உச்சத்தில் இருந்து நம்மை பார்த்து ஏறி வா, என்னண்டே வா, நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்கிறார். நாம ஏறி போனோம். நாம இருந்த இடத்தை விட்டு நாம எந்த பக்கம் போகவே மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். எனக்கு எது வேணும்? எது வேணும் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். எதுவுமே செய்யாம ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? எதுவுமே ஆண்டவருக்கு நம்ம ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, மோசே பார்த்து சொன்னாரு, என்னது ஏறி வா அப்படின்னாரு. வரவழைத்தா மோசே ஏறி போனான். கர்த்தர் அவனோட பேசுகிறார்.
அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல அக்சால் என்று சொல்லக்கூடிய காலேபுடைய மகள், காலேபோட மகள் அக்சால். காலேபு ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா, இந்த கீலேயாத் என்கிற அந்த நாட்டை யாரு ஜெயித்து பிடிக்கிறீங்களோ அவனுக்கு என் மகளை கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை சொன்னான். சொன்ன உடனே அந்த அந்த இடத்தை ஒத்தினியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன், அவன் சோதரம் எழுதுவான். யோசுவா 15ஆம் அதிகாரம், யோசுவா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் யார் அப்படின்னு சொன்னா, யாருடைய வம்சம் அப்படின்னா, காலத்தின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்திரி, அவன் அதை பிடித்தான். அப்போ அவன் அந்த அந்த நாட்டை பிடிச்ச உடனே இவன் சொன்ன வாக்கியப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷ முட்டாங்க 2 பேரும் எதுல அவங்க வாகனம் போயிட்டு அந்த ஒட்டகத்து மேல ஏற்றி விட்டாச்சு. அப்படி மேல கழுதையின் பேர், கழுதை கோவில் கழுதை, அந்த கழுதையின் மேல ஏற்றி விட்டாங்க. இந்த ஏற்றி விட்ட உடனே இவா புருஷன் அப்படி போறதுக்கு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆசை, நம்ம அப்பாட்ட இருந்து ஏதாவது இருந்து கொஞ்சம் கேட்குவாங்க. அவன் அங்க இருந்து உட்கார்ந்துட்டு கேட்கல, அப்பா வாங்க, இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் அப்பா எதுக்கு வேணும், எதுக்கணும், காசு வேணும்னா அப்பா வேணும், ஸ்கூல்ல விட்டு விடணும்னா அப்பா வேணும். ஆனா அவர் எனக்கு பிடிக்காது, அவர் எனக்கு பிடிக்காது. அப்பா அம்மா பிடிக்காத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா காசுனா யார்கிட்ட வருவாங்க, அப்பாட்ட வருவாங்க. வேற எதுனாலும் அப்பாட்ட வருவாங்க. மற்ற எல்லாம் அம்மா, எல்லாம் அம்மா பிள்ளைகள். அம்மா பேச்சையை கேட்டு அம்மா பேச்சையை விட அப்படியே அப்பாவை கடைசி வர அப்பாட்ட உட்கார்ந்து பேசுறது கிடையாது, அப்பாட்ட அப்பா பழகிறது கிடையாது. அவரை எப்போ ஒரு எதிரி மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. ஆனா இந்த அக்ஸா அதை என்ன பண்றா, அவன் அப்படி மேல கழுத மேல ஏறி உட்கார்ந்த உடனே அப்படி அந்த கம்பீரத்துல கீழே இறங்கி வரலாம். இறங்கி வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்பாட்ட கேட்கிறா. ஹலோ, கேக்குறீங்களா, கேக்குறீங்களா? உங்க பிள்ளைகள் அப்படி கேட்கறதா? ஆசீர்வாதம் வேணும்னு எந்த அப்பா யாருக்கு, எந்த பிள்ளைகள் கேட்குது, எனக்கு இது வேணும், அது வேணும், காசு வேணும், பணம் வேணும், இதுதான் கேட்பாங்க. பிளஸ்ஸிங் வேணும்னு சொல்லிட்டு யாரு அவ கேட்டா, கேட்டவா என்ன கேட்டா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்து, அவளுக்கு அவங்க கொஞ்சம் கொடுத்துருக்கான், அது அவளுக்கு திருப்தி இல்லை. அதனால வறட்சியானதை கொடுத்துரு, எனக்கு செழிப்பான ஒரு நிலம் வேணும்னு கேட்டான். உடனே கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான், அதான் நான் பார்க்கிறோம். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக அம்மாவுக்கு பிள்ளைகளை அப்பன் தெரியல, அப்பன் தெரியல, அப்பன் தெரியலன்னு வளர்த்து 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 அந்த அப்பனை பிள்ளைகளுக்கு வேறுபடுத்தி பிள்ளைகளை தப்பனையில மாத்திக்கிட்டாங்க. ஒரு பேசி சிரிச்சிருந்த காரியம் தான், எவ்வாறு பழசிருந்தா ஒரு காரியம். அதுல பேசுற சில காரியங்களை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த காலமே அப்படிதான், இந்த காலமே அப்படிதான். என் பொண்ணையும் என் பிள்ளைகளும் அப்படியே தான் என்னோட வளர்த்துட்டான். என் பிள்ளைகள் யார்கிட்ட பேசாது. ஆனா நான் தான் என்ன பண்றேன், ஸ்கூல் படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒரு பிள்ளை MBBS படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பிள்ளைகள் அம்மா பிள்ளை
கொண்டாடி சொன்னா, என் பேச்சை கேட்டா நீ என்ன செய்வ, நீ நல்லா இருக்க. அவன் சொன்னா, அவர் சொல்றாரு, வேண்டாமா நான் இப்படியே இருந்துக்கிறேன். எப்படி? நான் இப்படியே இருக்கு உன் கூட இருந்துக்கிறேன். நல்லா இருக்கணும்னா இன்னொருத்தி கூட வேற ஒருத்தி கூட வாழ முடியும். உன் கூட நான் இருந்தேன் கடைசி வரை குப்பையை கூட்டிட்டு போறேன் மாதிரி அது அந்த சொல்லி சரி ஒரே சிரிப்பு 2 பேருக்குள்ள பேசி சிரிக்கும் போது காலம் கெட்டு போன காலம். பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியும். தகப்பனிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் பெறும். தம்முடைய சாபத்தை பெறக்கூடாது. தம்முடைய சாபத்தை பெற்ற அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருந்ததே கிடையாது. பிறகு நீ முழங்கால் எது பரம தகப்பன் உனக்கு இறங்கி வந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காதபடியே உன் வாழ்க்கை சாபத்தை மாற்றவே முடியாது. நான் மட்டும் கவனிச்சு தகப்பன் பேச்ச பிள்ளைகளை தகப்பன் பேச்ச பிள்ளைகள் கேட்டது நடந்தா நல்ல ஆசீர்வாதம் பெறுவாங்க. தாயின் பதம் அது வேற மாதிரி இருக்கும். தாய் மிதிச்சு போய் எரிஞ்சாவது சாவாது. ஆனா தகப்பன் ஒரு அடி கொடுத்தா 10 வருஷத்துக்கு முன்னால குடித்த அந்த தாய்ப்பால் வெளியில வரும். அந்த அளவுக்கு ஒரு அடியினுடைய பலம் இருக்கும். இவன் ஒரு கதையை அங்க எரியாது ஒரே உன் அடினால உன் பிள்ளை திரும்பி வச்சிருந்தாரு. நீ உன் பிள்ளைகளை அம்மா பேச்ச கேடு அப்பன் தெரியல நீ வளர்த்தா நாளைக்கு நீ அப்பன் வந்து நீ என்னது என்ன இப்படிலாம் பேசாது எது சும்மா இருக்காரு. அவன் அப்ப சும்மாதான் இருக்கான். கடைசி வரை சும்மா இருக்க இப்ப மட்டும் எப்படி வந்து அடிக்கணும்னு சொல்ற. எந்த தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறானோ அந்த பிள்ளைகளை அவன் நேசிக்குவான். அடிச்சு வளர்க்கத்தான் செய்வான். அடிச்சு வளர்க்கலன்னா உன்கிட்ட பாசம், உனக்கும் பாசம் இருக்காது அவனுக்கும் பாசம் இருக்காது. நாங்க எதுதான் பேசணும். அந்த காலத்துல எங்க அப்பாலாம் தூக்கி போட்டு என்ன அடிப்பாரு. அடிக்கிற அடி அப்படி இருக்கும். பக்கத்துல உள்ளவன் உச்சா போயிடுவான், கக்காவும் போயிடுவான். அப்படி அடிப்பாரு கிளாஸ் டீச்சர் அவரு. ஆனா அவர் தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டு. அநேக காரியங்கள் இன்னைக்கும் அவர் கொடுத்த தைரியம் தான் எந்த இடத்துல ஒரு தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தகப்பன். அப்படின்னா தகப்பன் அவர் பெட்ல படுத்துக்கிறதால அது ஒரு சிங்கம். அல்லேலூயா. அதனால தகப்பனை மதிக்கணும் பிள்ளைகள். தகப்பனை மதித்துவாங்க. இவா தகப்பனத்தில் ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரலோகம் விட்டு இறங்கி இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்கிறோம் அவர் கொடுத்தாரு. அது கூட சகையோ இல்லையா? சகையோ மரத்துல ஏறி இருந்தவனை ஆண்டவர் நினைக்கிறாரு. அங்கேயே உட்கார்ந்து சொல்லுங்க இறங்கிடும். கொப்ப பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்காரு. சில பேர் நான் பிடிச்ச பிடிக்க இதுதான், இதை நான் விடவே மாட்டேன், இதை விடவே மாட்டேன், நான் செய்யறதுதான் கரெக்ட். இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தேன்னு சொன்னா முழங்கால் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு நீ இறங்கிடுவான். நீ இறங்கி வந்தா உனக்கு இருந்து உனக்கும் ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், உன் வீட்டுக்கு உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நீ மேலே நின்றுட்டா நீ என்ன பார்த்துட்ட, ஓகே, அவ்வளவுதான். என்ன இயேசு என்ன நமக்கு இயேசுவை தெரியும், பார்த்துக்கோ. இயேசுக்கு நாம் தெரியும்னா நாம ஒவ்வொரு நம்ம கீழே இறங்கி வந்தோம். அல்லேலூயா. நீ இறங்கி வந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உன்னை மென்மேலும் உயர்த்துவார். நீ உன் பிடியிலிருந்து நீ அப்படியே பிடிச்சு நீ தோங்கினா மோசமான பேர், குடும்ப சமான பேர் எல்லாத்தையும் அழிஞ்சு நீயும் இல்பொருளாய் ஆகிடும். குடும்பத்திலே இல்லாம போயிடும். அந்த வாழ்க்கை வேணுமா? சந்தோஷம், குடும்பத்திலே சந்தோஷம் வேணும்னா அது கணவன் மனைவியாக இருக்கும். விட்டு கொடுத்து வாழும், விட்டு கொடுத்து வாழும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் சமாதானம் பெற முடியும். ஒரே பிடிவாதமா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு இருந்தா சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது, சமாதானத்தை அந்த குடும்பத்தை பார்க்கவே முடியாது. குடும்பத்துல தெய்வீகம் இருக்கவே இருக்காது.
தெய்வீக சந்தோஷம் என்பது விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையிலும். அல்லேலூயா. அதுலதான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நாம எப்படி வாழுகிறோம், கர்த்தருக்கு முன்பாக எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அதற்காக அவர் இறங்கி வரல விட்டு இறங்கி வந்து எனக்கு ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ சமாதானத்தை அடைய வேண்டும், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் சொல்கிற ஆண்டவர். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாம் வாசித்தோமே, ஆம் சோதரம், அந்த பரத்திலிருந்து எனது வருகிறது நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதே யாக்கோபின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு glory to God. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 நாம் வாசிக்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எப்படி எப்படி இருக்கணுமா? ஒன்று, பெருமை பாராட்டக்கூடாது, விரோதத்தையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்கக்கூடாது. அடுத்தது, சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை, உண்மை வேண்டும். உண்மைதான் உயரவை கொடுக்கும். அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்காக ஜெபம் போது அங்க சொல்லிட்டு வந்தேன், வேற மட்டும் இப்படி வச்சுக்கிடக்கூடாது. என்ன வேணும்? வேற எப்படி உண்மை உள்ள வாழ்க்கை வேணும். கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு உண்மையா இருக்கணும். அதெல்லாம் சில பேருக்கு அது அப்புறமா சொல்லுவேன். காசு கேட்கறது கிடையாது. நான் காசு கேட்டேன் அப்படின்னா அவங்க கொடுத்தாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் மேல. நான் காசுன்னு கேட்டு கொடுக்கலன்னா பின்னாடி அவங்க கொடுக்குறாங்க, வேற இடத்துல கொண்டு போய் கொடுப்பாங்க, லட்சங்களை கொடுத்துருக்காங்க. நான் அதையும் பார்த்துருக்கேன். ஏன் இவங்க நம்ம அதை கேட்டோம்? வெறும் 1000 ரூபாய் நம்ம கேட்டுட்டு என்ன, அதுவும் நம்ம சும்மா கேட்கல, செய்த காரியத்துக்காக ஒரு காணிக்கை எல்லாரும் கொடுத்துன்னு சொல்லி சொன்னேன். ஒரு சோதரிட்ட அவங்களுக்கு ஒரு மழை, அப்படி ஒரு எது வேற நம்மகிட்ட இருந்து அதை வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்படி போயிட்டாங்க. போனவங்க வச்சாங்க பல லட்சம். சபைக்கு 5000 ரூபாய் தாரன்னு சொல்லி சொன்னான். யாருக்குலாங்க சபையோட ஒரு சகோதரிக்கு சொல்லி இது பண்ண. நான் சொன்னேன், அந்த சகோதரிக்கார் இனிமேல் அவங்கள கேட்காது, அவன் என்ன வேற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு நான் கேட்கிறேன். தாரையா வாரையா சபைக்கு வாரையா. இன்னைக்கு 50 லட்சம் செலவு பண்ணாலும் போக்சோட உள்ள இருக்கணும், 50 லட்சம் செலவு பண்ணாலும் வெளியில் வர முடியும். ஹலோ, எது சர்ச்சுக்கு 5000 ரூபாய் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது என்ன டேங்க் இதெல்லாம் கட்டும்போது நீ ஏன் சொல்ற? நீ சொல்ற யாரு என்ன யாரு அந்த பாஸ்டர் ஓனர் செல்வராஜ் பாஸ்டர் இல்லையா சொல்ற, நெல்சன் பாஸ்டர் சொல்ற. நெல்சன் பாஸ்டர் சொல்லிட்டு செய்யலன்னா ஆண்டவர் உனக்கு இப்படி கொண்டு வந்து வச்சிருவாரு. இன்னைக்கு 50 லட்சம் எத்தனையோ லட்சங்களை இறச்சி பார்த்தாங்க, வெளியில வர முடியல, பிடிச்சு உள்ள வச்சுட்டான். புரியுதா? உன்னோட தசமாவைக்கு சொல்லணும்னா உண்மையா இருக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார் என்பது நினைச்சு இங்கிருந்து வந்து விழுந்து அவரு பணக்காரனாக இருக்கல, யாரு மேல இருக்கிறது அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எழுதியதாரு. தரித்திரரானா நீயும் நான் ஐஸ்வர்யமாக
அவர் ஏன் தருகிறாரா? நாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ செலுத்துற ₹1, 10 ரூபாயில ₹1 உண்மையை கொடுத்து பாரு. உன்னுடைய உயர்வு எப்படி இருக்கு தெரியுமா? நீயே நினைத்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம சபையில அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு. இந்த உயர்வு எங்கிருந்து வருது? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லோ. அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிறது. ஆனா இங்க நம்ம இப்படிப்பட்ட வைராக்கியத்தையும் பெருமையும் சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லி நம்ம வாழ்ந்து இருக்கோம்னா, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல், பரத்திலிருந்து ஞானம் பொய் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு குடும்பத்துல கெடுதல் பண்ணிக்கிட்டு கொண்டாடிட்டு உண்மை இல்லாம புருஷனிடையே உண்மை இல்லாம உன் வாழ்க்கை இருந்ததுன்னா இது பரத்திலிருந்து வருகிற ஞானங்கள். நீ செய்யக்கூடிய காரியத்தை செய்யாம நீ உங்கள்ல நீ என்ன ஜெபம் பண்ணு, என்ன தப்பு பண்ணு, வழக்கம் ஆண்டவருடைய காலத்து அங்க ஏறவே ஏறாது. உண்மையா இருக்கு, உண்மையா இருக்கு, வாழ்க்கையில உண்மையா இருக்கு. அந்த உண்மைதான் உனக்கு உயர்வை கூட. அதை சொல்றாரு பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமாய் எங்கே உண்டோ, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. வைராக்கியம், உன் வைராக்கியத்துல ஆண்டவர் எத்தனை விதத்துல டச் பண்ணி பார்க்கும் கூட உணர்ந்தா வாழ்க்கையில ஆண்டவர் நினைச்சுவாரு, அற்புதத்தை செய்வார். அதனாலதான் சொல்றாரு 15, 16, 17 வருஷத்துல பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கும். எப்படி இருக்கும்? நீ பெற்றுக்கொண்ட ஆவி சுத்தமா இருக்கும், உன்னுடைய அபிஷேகம் சுத்தமா இருக்கும். அதான் பரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்நிய அக்னி அல்ல. நீ அந்நிய அக்னியை கொண்டு வந்து தேவ சபையில வந்து அவன் ஆண்டவர் எரிச்சுவாரு, எரிச்சுவார், விழுங்கி போடும். பைபிள் சொல்லுது பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடத்துகிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய நன்மை, பரத்திலிருந்து இறங்கி வரைக்கும் வரக்கூடிய வரங்கள் எல்லாம் அங்கிருந்தான். அல்லேலூயா. அங்கிருந்தான் நமக்கு வருகிறது. எல்லா நன்மை, எல்லா ஆசீர்வாதம் நமக்கு அங்கதான் வருது. அதனாலதான் வேலைக்காரர் கண்கள் எஜமானியின் கண்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமானியின் கண்களை நோக்கி இருக்குமா போலவும் என்னது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற இடத்தை நோக்கி பார்க்கணும். நீ வேலை செய்த இடத்துல உள்ள எஜமானை நோக்கி பார்க்காம வேற எங்கேயாவது நோக்கி பார்த்தா கிடைக்குமா? முன்னாடி எந்த இடத்துல வேலை செய்யறாரு அந்த எஜமானுடைய கையை நீ நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரை நோக்கி பாரு. ஆண்டவர் உனக்கு என்ன சொல்வார்? ஒத்தாசையை தந்துடுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதுமாகிய, இணக்கத்தால் நிறைந்திருக்கிறதுமாகிய ஒரு இதுதான் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவாராக. முடிவாக ஒரே ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு, 20-24 யாத்ரா புஸ்தகத்துல 20-24 சொல்றாரு. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, அவர் சொல்ற, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறத எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை நினைச்சுவேன்
ஆசீர்வதிக்கிறார். அவரே சொல்றார், மண்ணினால் பரிவெடுத்த எனக்கு உண்டாகி அதுவே உன் ஆடுகளை உன் மாடுகளை சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக அப்படின்னு பலி, சோத்திர பலி, துதி பலி, ஆண்டவரை ஆராதிக்கிறதான பலி, காணிக்க பலி, எல்லா பலியும் நம்ம ஆண்டவருக்கு எரியணும். அவருடைய சமூகத்திலிருந்து படைஞ்சா என் நாமத்தை நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாபத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னிடத்தில் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஆண்டவர் இறங்கி வருவது உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தது உன் பாவங்களை என் பாவங்களில் நம்மை மீட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்தது நமக்காக ஜீவனை தந்து நமக்காக ஒரு பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்தது சும்மா ஏதோ ஒரு காரணம் அல்ல, உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. பிள்ளைகளை அப்படி ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்த ஆண்டவர். அதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவி நம்மேல் இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுது புது பலன் அடைகிறோம், புது பலன் அடைகிறோம். அந்த ஆவியானவர் நம்மளே இறங்க வேண்டும். ஆவியானவர் நம்மேல் இறங்கும் பொழுதுதான் நாம் ஒரு புது பலனை பெற்றுக் கொள்கிறோம். புதிய எண்ணெய் அபிஷேகம், புது கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் அனுதினமும் நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அந்த பர்வத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். நன்மையான எந்த காரியம், எந்த வரம் பர்வத்தின் தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. பூர்ணமான எந்த வரம் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 சொல்வதை போல இறங்கி வருகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.